திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இதோட 4வது வாக்கியம், தசமுக்கனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படின்னு வருது. இப்ப இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை பத்தி ஒரு நிமிஷம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திரு ராமானுஜர் அவர்கள் திருக்கோளூருங்கிற திவ்ய தேசத்துக்கு வரும்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த ஊரை விட்டு போறா. நீ இந்த ஊரை விட்டு ஏமா போற, திவ்ய தேசத்துல இருந்து ஏன் போறன்னு அவர் கேட்கும்போது இவ சொல்றா, எனக்கு இந்த இந்த தகுதிகள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரை பத்தி சொல்றா, விதுரரை பத்தி சொல்றா, சீதையை பத்தி சொல்றா, அப்புறம் யக்ஞ பத்னி பத்தி சொல்றா, சில ஆழ்வார்களை பத்தி சொல்றா, ராமாயணத்துல சில கதைகள், மகாபாரதத்துல இருக்கிற சில கதைகள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குணங்கள் உடையவளாக நான் இல்லை, அந்த குணங்கள் உடையவளாக நான் இல்லை, அதனால இந்த ஊர்ல இருக்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி வருது. இப்ப இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். தசமுக்கனை செற்றேனோ பிராட்டியே போலங்கிறதுல சென்டென்ஸ்ல இந்த வாக்கியத்துல பிராட்டிங்கிறது அவ சீதைய சொல்றா, தசமுக்கன்கிறது ராவணனை பத்தி சொல்றா. தசமுக்கன் அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், 10 முகத்தை உடையவன் ராவணன். இது சீதாக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவ 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல், சம்பாஷணை அப்படின்னு எந்த மாதிரி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ராமாயணத்துல இந்த சாப்டரை நம்ம பார்க்கும்போது இது எவ்வளவு நாள் கணக்கா பேசலாம், மணிக்கணக்கா பேசலாம். ஆனா 4 நிமிஷத்துல என்னால என்ன சொல்ல முடியுமோ அதை மாத்திரம் நான் இங்க சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு பேக்ரவுண்ட்ல, அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரலாம், இந்த உரையாடலுக்குள்ள நம்ம வரலாம். ஒரு சமயம் ராவணனோட அக்கிரமங்கள்லாம் தாங்காம விஷ்ணு லக்ஷ்மி 2 பேர்கிட்டையும் போய் முறையிடலான்னு தேவர்கள் எல்லாம் கிளம்புறா. அப்ப விஷ்ணு சொல்றார், இந்த ராவணனுக்கு எத்தனையோ முனிவர்கள்லாம் சாபம் கொடுக்குறா, ஆனா கூட அவனுக்கு எதுவுமே பலிக்காது, அவன் மேல ஒரு பெரிய பாவம் மூட்டைய வைக்கணும், அது லக்ஷ்மி ஒத்துண்டாக்க அது நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி சீதையா அவதாரம் பண்ணணும், நான் ராமரா அவதாரம் பண்ணுவேன். சீத்தை நிறைய கொடுமைகளை அனுபவிக்க வேண்டி வரும், என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும், கஷ்டங்கள் இருக்கும். அவ கைதியா, ராவணன் அவளை கைதியா வச்சிருப்பான். அதுக்கப்புறம் கேட்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் அவ கேட்க வேண்டி வந்துடும். இதுக்கெல்லாம் லக்ஷ்மி ஒத்துண்டாக்க நம்மளால ராவணனை வதம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் இங்க நம்ம பார்க்கலாம். அப்ப லக்ஷ்மி அதுக்கு ஒத்துக்கிறா. தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதனால தேவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு, அவர்களுக்கு ராவணன் இழைக்கக்கூடிய கொடுமைகள்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லும்போது லக்ஷ்மியோட மனப்பான்மையை நம்ம பார்க்கணும். அவ சீதையா என்னெல்லாம் அனுபவிக்க போறாங்கிறது நம்ம ராமாயணத்துக்குள்ள போகும்போது நம்ம அதை பார்க்கலாம். இப்ப நம்ம ராமாயணத்துக்குள்ள ஸ்ரீலங்கால என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராவணன் சீதைய கடத்தின்னு போறது அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இது ஆக்சுவலா சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லை. சீதை அந்த இடத்துல என்னெல்லாம் அனுபவிக்கிறா, அவ பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ராவணனுக்கு அந்த செற்றேனோங்கிறதுக்கு இகழ்ந்து பேசுறது, அப்புறம் வெறுத்தல், அந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கு. சீதை ராவணனுக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு புல்ல போட்டுட்டு பேசுறா. இந்த வியாக்கியானங்கள்லாம் கணக்கில் அடங்காம இருக்கு. அவ்வளவு சீதை ராவணனை புரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்றா. அவ பரபுருஷனை பார்த்து பேசவே மாட்டா. ராவணன் என்னதான் ஆசை காட்டினாலும் நீ புல்லுக்கு சமம் அப்படின்னு திரும்பி பதில் கொடுக்குறா. அவன் என்கிட்ட மாளிகை இருக்கு, என்கிட்ட எல்லா சுகங்களும் இருக்கு அப்படின்னு சீத்தை கிட்ட பேசும்போது நான் சாதாரண மானிய மனுஷியா, என்கிட்டயும் எல்லாம் இருந்தது இல்லையா அப்படின்னு திருப்பி பதில் கொடுக்குறா. இந்த தசமுகன் அப்படிங்கிறதுக்கு 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள்,
அப்படின்னு கூட இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒருத்தருக்கு கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் அடக்க தெரிஞ்சுடுத்துனா அவர்கள் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சீத்தையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெளியுலகத்துல எவ்வளவு விதமான ஒரு ஈர்ப்பு இருந்தா கூட, ராவணன் என்னெல்லாம் பேசினா கூட, எவ்வளவுலாம் ஆசை காட்டினா கூட, சீத்தை ராம நாமத்தை விட்டு அகலாம இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நம்மெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு பட்டுது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை நான் இந்த மாதிரிலாம் இருந்தேனா அப்படின்னு சொல்ல போறா பின்னாடி. அவ தொடர்ந்து பேசிட்டே இருக்கா. நீ என்ன மாத்திரம் சிறையில அடைச்சு கைதி மாதிரி வச்சிருக்கியே, நீ எங்க 2 பேரையும் பெருமாள் தாயார் அந்த மாதிரி நீ தியானம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு நற்கதி கிடைச்சிருக்கும் இல்லையா? அதோட இல்லாம என் மேல நீ இவ்வளவு பிரியம் காட்டுறியே, இத உன் மனைவி மேல காட்டினா அவ்வளவு நன்னா இருக்கும். அடுத்தவன் மனைவிக்கு நீ ஏன் ஆசைப்படுற? இந்த மாதிரி நிறைய திருத்தறதுக்காக, ராவணனை திருத்தறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறா, அவனை இகழ்ந்து பேசுறா. இது இந்த இடத்துல ராமாயணம் கூட இல்ல, இது சீதாயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு கூட வியாக்கியானங்கள் வருது. இந்த மாதிரி சீதையோட ஒரு முயற்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, நான் இந்த மாதிரிலாம் இல்ல, அதனால எனக்கு இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றா. 5வதாக பிழம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே அப்படின்னு 5வது வாக்கியம் அவ சொல்றா. அதோட மீனிங்க நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம்.